அன்பானவர்களே, கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. குறிப்பிட்ட ஒரு குடும்பத்தில் கணவர் மரித்து போய்விட்டார். அவருடைய மனைவினால் அந்த துக்கத்தை தாங்கிக்கவே முடியலை. மிகவும் சோர்வடைஞ்சிட்டாங்க. எத்தனை ஊழியக்காரர் ஜெபம் பண்ணாலும், ஆறுதலான வார்த்தை சொன்னாலும், ரொம்ப ஆறுதலான பாட்டு பாடினாலும் அவங்கள கன்சோல் பண்ணவே முடியலை. ரொம்ப மிஸ் பண்ணி, ரொம்ப அவங்க தன்னால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு துன்பத்தில் இருந்தான். அப்போ யார் ஆறுதல் சொன்னாலும், நான் எந்த ஆறுதலை பற்றி நீ வாழ்கிறது, எனக்கு என்ன இருக்குது, என் கணவன் போயிட்ட பிறகு என் வாழ்க்கையில் எனக்கு இது என்ன இருக்குது, நான் எதை பார்த்து சந்தோஷப்படுறது, எந்த அடிப்படையில் வாழ்கிறது, எவ்ரிதிங் இஸ் ஓவர் அப்படிங்கிற மாதிரியே திருப்பி திருப்பி சொல்லுவாங்க. ஆனால் ஒரு ஊழியக்காரர் அவங்கள்ட்ட சொன்னாங்க, ஏம்மா உன் கணவர் தான் இறந்து போயிட்டாருமா, நீ நம்புகிற கர்த்தர் இறக்கலையே, நீ நம்புகிற கர்த்தர் உயிரோடு இருக்கிறார்ல, அதனால் அந்த உயிரோடு இருக்கிற கர்த்தருக்காக நீ வாழணும். கணவருக்காக வாழ்கிறதுக்காகவே ஒரு ஜீவன் கொடுக்கலை, கர்த்தருக்காக வாழ்கிறதுக்கு ஜீவன் கொடுத்துருக்கிறார். அந்த கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறதுனால கணவன் மரித்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் மரித்து விடாது, நம்பிக்கை மரித்து விடாது, உன்னுடைய எதிர்காலங்களுக்கான அந்த தரிசனம் மரித்து விடாது. ஏன்னா ஹீ இஸ் ஆல்வேஸ் அலைவ். அருமையான வாழ்க்கையில் சில நேரங்களில் மிக முக்கியமானவர்கள் நம்மை விட்டு பிரிகிற பொழுது தாங்கிக் கொள்வதற்கு மிக மிக கடினமான ஒன்று தான். எத்தனை தான் வசனங்களை சுட்டி காட்டினாலும் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு இழப்பு ஏற்படுகிற பொழுது அவர்கள் தங்களுக்கு மிக மிக ஆதரவாக இருந்த ஒரு ஐக்கியத்தை இழக்கிறபடினாலே அதை ஏற்றுக்கொள்ள கடினமான ஒன்று. யோபும் இது போன்ற ஒரு துன்பத்தில் தான் இருந்தான். எல்லாரும் இழந்து போயிட்டாங்க, பிள்ளைகளெல்லாம் இறந்து போயிட்டு, சொத்துக்களெல்லாம் போயிடுச்சு, அந்தஸ்து போயிடுச்சு, மதிப்பு மரியாதை எல்லாம் போயிடுச்சு, ஏன்னா எல்லாமே போயிடுச்சு. ஆனால் எல்லாம் இழந்து போன வேளையிலும் கூட அவன் சொன்னான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எல்லாரும் இறந்து போயிட்டாங்க, பிள்ளைகள்லாம் இறந்து போச்சு, இவங்க மனைவியே இவங்ககிட்ட ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க, இதுக்கு மேல் உன்னால் வாழ முடியாதுயா, நீ வாழ்ந்தாலும் ஒரு பிரயோஜனம் கிடையாது, உடம்புல வர வியாதி போச்சு, அதனால் ஃபினிஷ் பண்ணிடுது. ஆனால் அந்த மனிதனும் தொடர்ந்து தன்னுடைய ஆண்டவருக்கு முன்பாக தன்னுடைய அங்கலாய்ப்பு, வேதனைகள், புலம்புகள் எல்லாவற்றையும் சொல்லி 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 ஒரு அறிக்கை செய்கிறான் பாருங்கள், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் பிள்ளைகள் மரித்து போய்விட்டார்கள், என்னுடைய அந்தஸ்து மரித்து போய்விட்டது, என்னுடைய நம்பிக்கைகளெல்லாம் மரித்து போய்விட்டது, ஆனாலும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவரை நான் காண்பேன். அருமையான வாழ்க்கையில் சில இடத்துல எல்லாம் மரித்து போனது போல் தான் இருக்கும். ஆனால் ஆண்டவர் மரிக்கவில்லை, அவர் மறுபடியும் உயிரோடு எழுந்து வந்தார். மோசே மரித்த பிறகு அந்த யோசுவா ரொம்ப கலக்கத்தோடு இருக்கிறான். எப்படி நான் அந்த யோர்தானை கிராஸ் பண்ண முடியும், இந்த ஜனங்களெல்லாம் வழி நடத்த முடியும், இதற்கு அப்பால் உள்ள சூழலை நான் எப்படி சந்திக்க முடியும்? ஆனால் ஆண்டவர் என் தாசனாகிய மோசே மரித்து போனா, ஆனால் நான் உன்னோடு இருப்பேன், உன்னை கைவிடவும் மாட்டேன், உனக்கு முன்பாக ஒரு எதிர்த்து நிற்பதில்லை, நீ போகும்போதெல்லாம் உன்னோடு வருவேன் என்று சொன்னார். என்ன அர்த்தம் தெரியுமா? யோசுவாவே, மோசே தான் மரித்து போனான், மோசேனுடைய தேவனாகிய நான் உயிரோடு இருக்கிறேன், நான் உன்னோடு இருந்து உன்னை நடத்துவேன், உன் மூலம் பெரிய காரியங்களை செய்வேன், நீ எனக்காக செயல்பட வேண்டும், எனக்காக வாழ வேண்டும், நீ கலங்க வேண்டிய தேவையில்லை, திகைக்க வேண்டிய தேவையில்லை, நீ போகும் இடமெல்லாம் நான் உன்னோடு கூட வருவேன். அருமையானவர்களே, வாழ்க்கையில் எதுவும் நிரந்தரம் இல்லை, நிஜமானது இல்லை, எல்லாம் நம்முடைய வாழ்வு விட்டு பிரிந்து போகும் தன்மை உடையவைகளே. ஒன்றே ஒன்று தான் நிரந்தரமானது, கர்த்தருடைய ஐக்கியம். அவர் என்றும் உயிரோடு இருப்பார். அவர் உயிரோடு இருக்கிறபடினாலே நான் உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் நம்மை அவர் தாங்குவதற்கு போதுமானவராக இருப்பார். இந்த தேவன் இன்று என்றும் சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் என்று பைபிள் சொல்லுகிறது. எனவே ஆண்டவர் நம் மத்தியில் இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார். நம்முடைய ஜீவன் இருக்கிற வரைக்கும் இந்த ஜீவனை கொண்டு அர்த்தமுள்ள, ஆசீர்வாதமான, அநேகருக்கு பிரயோஜனமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு இன்னும் ஆண்டவர் கிரியை செய்வார். ஏனென்றால் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் நம்மோடு நம்மை நடத்துவார். நம்பிக்கையோடு இருப்போம், கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார்.